என்னை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னியே. இன்னுமா என்ன தெரியல. இப்ப நான் சோசியல் மீடியால இருந்து இப்ப சினிமால வந்து ரசிகர்களின் நாயகன் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார்னு ஒரு புது அவதாரம் நான் எடுத்திருக்கேன். தப்பான கமெண்ட்ஸ் வந்தாலும் என் ஃபேன்ஸ் என்னை கைவிடல, என்னை இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க, என்னோட வீடியோலாம் நிறைய ஷேர் பண்றாங்க, நிறைய லைக் பண்றாங்க. என் ஃபேன்ஸ் என்னை கைவிடலன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த இன்டர்வியூ அப்பதான் திவாகர் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரியாது எனக்கு. சிவகார்த்திகேயன் சார் விஜய் சேதுபதி சார் போட்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இப்ப என்னையும் வந்து அவரையும் வாட்டர்மெலன் ஸ்டாரையும் வந்து போட்டின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, ஃபியூச்சர்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அந்த மாதிரி எல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அதை தாண்டி வந்து நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூட நிறைய பேர் என்ன ரெகக்னைஸ் பண்றாங்க. நீங்க ஆக்டர் நிரஞ்சன் தானே, நான் உங்க வீடியோ எல்லாம் பாத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு என் கூட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நான் உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ, நான் உங்களை வீடியோலாம் நான் சோசியல் மீடியால பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப நாளாவே நான் சொல்லணும்னு இருந்தேன். நான் நிரஞ்சன் டைட்டில் வச்சு நான் வந்து என்னுடைய லைஃப் ஹிஸ்டரியவே வந்து ஒரு பயோகிராஃபியா எடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அந்த மாதிரி நீங்க விஜய் சார் மாதிரி ஆடுறீங்க, ஏன் விஜய் சாரே தாண்டி ஒரு படி மேல போயும் நீங்க ஆடி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, ஹேட் கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்போ எந்த மாதிரி எப்படி வந்துட்டு இருக்கு? இப்போ ஹேட் கமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் வரும், அது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்சிமம் வந்து எப்படின்னா கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து ரொம்ப வல்கராலாம் வரும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு மாதிரி எப்படின்னா ஃபேன்ஸ் ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி தான் பேசுறாங்க. ரொம்ப தப்பாலாம் இப்போ பேசுறது இல்லை ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது. அதை பார்க்கும்போது பரவாயில்ல, நான் ரசிகர்கள் வந்து நம்மள ஒரு நடிகர்களா வந்து நம்மளை ஒத்துக்கிட்டாங்களே, பரவாயில்ல, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு எனக்கு. அதை நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்ப்போமா, எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருதுன்ட்டு? அது உங்க இஷ்டம், நீங்க உங்களுடைய விருப்பம். அது இது வந்து நீங்க ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட போட்டோஸ், ஒரு வீடியோக்கான கமெண்ட்ஸ். இது நியாயம் கிடைக்கல. பேபி அம்மா என்ன பண்றீங்க? கீழே வந்து கேப்ஷன்ல டைம் டு லீட்னு போட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து டைம் டு லீட் போட்டு எக்ஸ் போட்டு டைம் டு லீவ், டைம் டு டைன்னு போட்டிருக்காங்க. அது இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அங்கே ட்ரோல் பண்ணுறவங்க அது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம வந்து அதெல்லாம் கண்டுக்காம வந்து நம்மள கோலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம், அதை அச்சீவ் பண்ணணும்னு போயிட்டு இருக்கோம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து நான் எப்பயுமே வந்து நான் நல்லதாக தான் நினைப்பேன். நான் எதுவும் நெகட்டிவாக நினைக்க மாட்டேன். நான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சினிமாவில் வந்து இவ்வளோ வருஷத்துல நான் எந்த ஆக்டரை பற்றியும் நான் தப்பாக பேசினதே கிடையாது. நான் அது மற்றவங்களை பற்றி நான் அவ்வளோவா தப்பாக பேசினது கிடையாது. நான் அதை தாண்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கமெண்ட் சொன்னீங்களா, அந்த கமெண்ட் வந்து நெகட்டிவா வருதுன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு எல்லா செலிபிரிட்டி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அது என்ன டிஃபரன்ஸ்னா அவங்களுக்கு கம்மியா வரும், எனக்கு அதிகமா வரும், அதுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி வந்து நான் ரொம்ப கெட்டவெல்லாம் நான் ஒண்ணும் கிடையாது. நான் வந்து சினிமாவுக்கு வந்தது ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணணும்ன்றது வந்திருக்கேன். சினிமால பணம் சம்பாதிக்கணும் தான், அது முக்கியமான விஷயம் தான். ஆனா சினிமால பணம் சம்பாதிக்கிறத விட ரசிகர்களை சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். நீங்க நல்ல கமெண்ட்டையும் நீங்க நல்ல கமெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன், அதான் தேடிட்டு இருக்கேன். என்னடா இவன் ரோபோ மாதிரி பண்றான், இது எப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்களா நெகட்டிவா எடுத்துக்கிறீங்களா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப இப்ப ரோபோ கூட தான் மனுஷனாக ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து மனுஷனை மிஷினாவே மாத்த ட்ரை பண்றாங்க. அது என்னால புரிஞ்சுக்க முடியல. அது நீங்க என்னவோ சொல்ல ட்ரை பண்றீங்க, அது எனக்கு புரியல. என்னன்னா நீங்க ஒரு ஆக்ட் பண்ணிருக்கீங்க, அது நீங்க என்ன ரோல் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து என்னடா இவன் ரோபோ மாதிரி பண்றான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எதனாலன்னா வந்து அந்த ஸ்லோ மோஷன்ல அந்த சீனை வைக்கணும், அந்த ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் வரல, அதனால நானே ஸ்லோ மோஷன்ல பண்ணிட்டேன்.
இந்த மாதிரி கமெண்ட் பண்றதுனால என் ரசிகர்கள் மேல எனக்கு கோவம்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து அதை பரவாயில்ல, இவங்க ரசிகர்கள்னா வந்து நம்மள விரும்புறவங்களும் இருப்பாங்க, நம்மள வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மள இந்த மாதிரி ட்ரோல் பண்றவங்களும் இருப்பாங்க. நம்ம இந்த நதி மாதிரி நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் தான் அந்த நான் நினைப்பேன். அந்த குட்டி ஸ்டோரி சொன்னார்ல தளபதி விஜய் சார், அதுதான் என் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும் எப்பயுமே இந்த மாதிரி நெகட்டிவ் கண்டென்ட் பார்க்கும் போதும். நம்ம வந்து நம்ம வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருப்போன்றதுதான் நான் சொல்லுவேன். சூப்பர். ஒருத்தன் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நடிச்சு சாவடிக்கிறான், இன்னொருத்தன் திரும்புறதெல்லாம் நடிக்கிறதுன்னு சொல்லி சாவடிக்கிறான் அப்படின்னு போட்டிருக்காங்க. திரும்ப திரும்ப நடிச்சு சாவடிக்கிறது யாருன்னு தெரியும்? திரும்பதெல்லாம் நடிக்கிறதுன்னு சொல்லி ஆடிக்கிறானா அது உங்களை சொல்றாங்க, திரும்பி நிக்கிறதெல்லாம் நடிக்கிறதுன்னு அது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்து இது வரைக்கும் இவ்வளவு வீடியோ பண்ணியிருக்கலாம். ஒரு இது கூட நான் டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது எல்லாமே ஃபோன் கேமராலேயே நான் இவ்வளவு இதுவும் ஸ்மார்ட் போன் கேமராலேயே தான் நான் எடுத்திருக்கேன். அதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்குற அளவுக்கு அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ அஃபோர்ட் பண்ற அளவுக்கு வந்து அது எனக்கு ரொம்ப அது கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் கேமராலேயே என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை இப்போ டான்ஸ்லலாம் சிங்கிள் ஷாட்ல டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து நான் ஃபோன் கேமராலேயே தான் நான் ஷூட் பண்ணி அதை நானே கேமராவை வச்சுட்டு அந்த கேமரா பார்த்து நடிச்சுப்பேன் நான். ஸோ அப்படி தான் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் என்னை எடுக்கிறது கூட வந்து யாருமே கிடையாது வீடியோ எடுக்கிறது. நானே கேமரா வச்சு எல்லாமே எடிட்டிங்கு, கேமரா, டைரக்ஷன், ஆக்டிங், டான்ஸ் எல்லாமே தனியாலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நீங்க அதை நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லிக்கிறேன்றதை நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன்றதை இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க இல்லையா? யார் அந்த ரசிகர்கள் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் தான் ரசிகர்கள் சொல்றீங்களா? இல்ல ஃபாலோவர்ஸை தாண்டி நிறைய இப்ப சோசியல் மீடியால வந்து இல்லாதவங்க கூட வந்து இப்ப அவங்க ஃப்ரெண்டு சோசியல் மீடியால இருந்தா அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு போன்ல வந்து என் வீடியோவை பார்ப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் சீரியல்ல நடிச்சேன்னா அந்த வீடியோ வந்து ஒருத்தர் வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து அவருடைய பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணும்போது அதை வந்து நிறைய ஊருங்கள்லாம் நிறைய வில்லேஜ்லாம் போய் அது ட்ரெண்ட் ஆச்சுன்னா சொன்னாங்க. எங்க ஊர்ல வந்து எங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் என் ஊர்ல இருக்கான், அவெல்லாம் பார்த்து வந்து உன்னை பாராட்டினாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. நீங்க சீரியல்லாம் நடிச்சிருக்கீங்க, டைலாக் பேசி அந்த வீடியோ இவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கனால அந்த வீடியோ வந்து மில்லியன்ல வியூஸ் போச்சு. மில்லியன்ல போகும்போது பாத்தீங்கன்னா வந்து ஊர்ல எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா அது போய் வந்து அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சு, எல்லாரும் பார்த்திருக்காங்க. அப்புறம் அதை தாண்டி வந்து நான் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது கூட நிறைய பேர் என்ன ரெகக்னைஸ் பண்றாங்க, நீங்க ஆக்டர் நிரஞ்சன் தானே, நான் உங்க வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. கமெண்ட்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவா கமெண்ட் சொல்றாங்க, ஆனா நேர்ல பார்க்கும்போது யாரும் என்ன நெகட்டிவா எதுவும் சொல்றது இல்லை, பாசிட்டிவ் தான். என் கூட இந்த போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க, நான் உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ, நான் உங்களை வீடியோ எல்லாம் நான் சோசியல் மீடியால பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? இப்போ ஃபியூச்சர்ல தமிழ் சினிமால உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ரோல்ஸ் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னீங்க, அந்த மாதிரி ரோல்ஸ் நீங்க பண்ண? நான் பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு வந்து சினிமால ஒரு பெரிய இது என்னன்னா வந்து நான் நடிக்கிற படம் வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கணும், நேஷனல் அவார்டு வாங்கணும், தேசிய விருது வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. நான் நடிக்கிற படம் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கி நம்ம தமிழ் சினிமா வந்து ஒரு உலக சினிமாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பெருமை என்னை வந்து சேரணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. நம்ம தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நிறைய இப்போ உலக நாயகன் கமலஹாசன் சார் வந்து நம்ம தமிழ் சினிமாக்கு எவ்வளவு புது டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்தார்ல, நிறைய அவர் படங்கள்ல வந்து புதுசா நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்தாரு. பேசக்கூடாது. நான் என்ன கேட்டேன், என்ன ரோல்ல நடிக்க ரெடியா இருக்கீங்க அதை சொன்னீங்கன்னா, இப்போ யாராவது டைரக்டர் உங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னா ஓகே, இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணுவாங்க போல சொல்லி கூப்பிடுவாங்கல்ல. எனக்கு வந்து நல்ல கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கிற ஒரு ரோலா இருக்கணும். எனக்கு நல்ல நம்ம நடிக்கிற ரோல் வந்து பெரிய அளவுல பேசப்படணும்ன்ற ஒரு ரோல்ல நடிக்கணும். ரோல் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா ஜேர்னர்லயுமே நான் நடிப்பேன். எல்லாமே ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர், ரொமான்ஸ், அப்புறம் நிறைய இந்த மாதிரி டிராமா, பயோபிக் அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஒரு பயோபிக்ல நடிக்கணும். ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறை வந்து நம்ம பயோபிக்கா எடுத்தா அதை வந்து நம்ம நேஷனல் அவார்டு வாங்கி ஆஸ்கர் அவார்ட்லாம் வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அதனால எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பயோபிக்ல நடிக்கணும், ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. இவங்களோட பயோபிக்ல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா யாரோட பயோபிக் நடிக்க ரெடியா இருப்பீங்க? நான் என்னுடைய பயோபிக்கே நிரஞ்சன் டைட்டில் வச்சு நான் என் வாழ்க்கையில எனக்கு நடந்த கவலைகள், நான் எப்படி சாதிச்சேன், அதை வந்து நானே நிரஞ்சன் டைட்டில் வச்சு என்னுடைய பயோபிக்ல நடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு. அதை நான் உங்க முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப நாளாவே நான் சொல்லணும்னு இருந்தேன். நான் நிரஞ்சன் டைட்டில் வச்சு நான் வந்து என்னுடைய லைஃப் ஹிஸ்டரியவே வந்து ஒரு பயோகிராஃபியா எடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. நீங்க நடிக்கிறீங்க, இந்த டப்பிங்லாம் அதாவது டப் மேட்ச் மாதிரி பேசுறீங்க, ஓகே. இந்த டான்ஸ் எல்லாம் பண்றீங்க இல்லையா, அதுல எந்த மாதிரி அதுக்கெல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதா உங்களுக்கு?
டான்ஸுக்கும் அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து நெகட்டிவா தான் கமெண்ட் வந்துருந்துச்சு. இப்ப டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இப்ப ஷேர்ஸ் எல்லாம் வந்து அதிகமா பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ரிப்பீட்டடா ஃபேன்ஸ் வந்து ஷேர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க என்னுடைய டான்ஸ் வீடியோலாம். நிறைய 10K 20K 90K வரைக்கும் வந்து ஷேர் பண்றாங்க நிறைய என்னுடைய வீடியோஸ் எல்லாம் நான் டான்ஸ் எல்லாம் பார்த்து. அது வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இப்ப அழகிய தமிழ் மகன் படத்துல வர அந்த இன்ட்ரோ சாங்ல வந்து விஜய் சார் டான்ஸ் ஆடுவார்ல எஃபர்ட்லெஸ்ஸா, அதெல்லாம் நீங்க சூப்பரா ஆடுறீங்க, ஏன் நீங்க விஜய் சாரையே தாண்டி ஒரு படி மேல போய் நீங்க ஆடி இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் கூட சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளோ நம்ம பண்றோம், ஆனா நம்மளுக்கு நம்ம உழைப்பு வீண் போகலன்றதை நினைக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. விஜய் சாரை விட நல்லா ஆடுறீங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அந்த மாதிரி நீங்க விஜய் சார் மாதிரி ஆடுறீங்க, ஏன் விஜய் சாரே தாண்டி ஒரு படி மேல போயும் நீங்க ஆடி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல வந்து நீங்களும் அந்த திவாகரம் பேசியிருந்தீங்க இல்லையா? ஆமா. அதுல வந்து யார நீங்க மாத்தி மாத்தி ஆக்ட் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் செக்மெண்ட்லாம் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த மொமெண்ட்ஸ்லாம்? அது ஃபர்ஸ்ட் நான் வந்து அது எப்படின்னா வந்து அது எனக்கு வந்து இந்த இன்டர்வியூ அப்பதான் திவாகர் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு தெரியாது எனக்கு. இன்டர்வியூ அப்பதான் வந்து இவரும் வந்து சோசியல் மீடியால இந்த மாதிரி ஃபேமா இருக்காருன்றது எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரு கூட நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து அது ரொம்ப தப்பான வழியில அது ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவர் திவாகர் வந்து பிக் பாஸ்க்கே போயிட்டு வந்தாரு அவரு. அப்படி பார்க்கும்போது இப்ப வந்து அப்படி பார்க்கும்போது அந்த வந்து தப்பா இருந்துச்சுன்றது அப்ப இருந்துச்சு எனக்கு. இப்ப கேட்டீங்கன்னா வந்து அது நம்மளால ரசிகர்கள் வந்து போட்டியா தான் பாக்குறாங்க, என்னையும் திவாகரையும் போட்டியா பாக்குறாங்கன்றத வந்து நினைக்கும் போது அது என்னால எதுவும் சொல்ல முடியல. இப்போ வந்து நீங்க அக்செப்ட் நீங்க உங்களுக்கும் திவாகருக்கும் ஒரு போட்டி இருக்குன்ற ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? நான் சொல்லல, ரசிகர்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து சிவகார்த்திகேயன் சார் விஜய் சேதுபதி சார் போட்டின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இப்ப என்னையும் வந்து அவரையும் வாட்டர்மெலன் ஸ்டாரையும் வந்து போட்டின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் வந்து போட்டியா நினைச்சது இல்லை அவரை. நான் வந்து எனக்கு வந்து என்ன பயம்னா, அவர் இந்த மாதிரி சொல்றதுனால எனக்கு என்ன கெட்ட பேர் வந்துருமோ, என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுமான்னு பயம் எனக்கு இருக்கு. ஆனா அதனாலதான் வந்து நான் அவரை வந்து கம்பேர் பண்றாங்கன்னா ஃபேன்ஸ் வந்து அவரை கம்பேர் பண்றாங்க. ஆனா எனக்கும் வந்து அவருக்கும் எந்த போட்டியும் கிடையாதுன்றதை நான் சொல்லிக்கிறேன். சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி கிளாஸ் மாதிரி உங்களுக்கும் திவாகருக்கும் ஒரு கிளாஸ், மூவி கிளாஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர் இல்லையா? அது நம்ம முடிவு பண்ண முடியாது, ரசிகர்கள் கையில தான் இருக்கு. அந்த மாதிரி இருந்தா நீங்க ஒரு ஃபேன் வார்லாம் நடக்கும். அது ஃபேன் வார்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரசிகர்கள் கிட்டதான் நீங்க கேட்கணும். ஓகே, இப்போ உங்க கூட இன்டர்வியூ பண்ண ஒருத்தர் வந்து பிக் பாஸ் தாண்டி சில படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாரு. நானும் படத்துல நடிச்சிருக்கேன். அவரு நடிச்ச படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் நடிச்ச படம் இன்னும் ரிலீஸ் ஆகல. அவருக்கு முன்னாடில இருந்தே நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா உங்களோட கொஞ்சம் எப்படி சொல்றது, பிக் பாஸ் லெவலுக்குலாம் அவர் போயிட்டாரு இல்லையா? எப்படி இருக்கு இந்த ஃபீலிங் இப்போ உங்களுக்கு? அவரு திவாகர் சார் நினைக்கும் போது நல்ல அவருடைய வளர்ச்சியை பார்த்து வந்து நல்ல எனக்கு வந்து ஓகே, இவரும் வந்து சினிமா பின்னாடி இல்லாம இந்த வயசுலயும் வந்து அவர் இவ்வளவு சாதிச்சிருக்காரு. அவரு நல்லா இல்ல சாதிக்கல, அவர் வந்து பிக் பாஸ்க்கே போயிட்டாரு. இந்த வயசுல வந்து பிக் பாஸ்குள்ள நம்மலாம் போறதுக்கு நானும் ட்ரை பண்ணியிருந்தேன் இருக்கேன். ஆனா எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, ஆனா அவருக்கு கிடைச்சிருக்கு. அதனால வந்து இப்ப படமும் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால வந்து நான் வந்து அவரை பத்தி எதுவும் தப்பாவும் நான் பேசினது இல்லை, அவரை நான் போட்டியாவும் நினைக்கல. நான் அவர் வேலையை பாக்குறாரு, நான் என் வேலையை பாக்குறேன், அவ்வளவுதான். ஆனா நானும் பிக் பாஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன், கண்டிப்பா நான் பிக் பாஸ்குள்ள ஒரு கண்டஸ்டன்டா நான் போயே தீர்வேன்றதை நான் உங்க முன்னாடி நான் சொல்லிக்கிறேன். நான் அடுத்த சீசன் 10 இல்ல சீசன் 11 12 போனீங்கன்னா நீங்க என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மரா இருப்பீங்க? எந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அவர் மாதிரி நான் ஒரு கண்டஸ்டன்ட் பிக் பாஸ்ல இருப்பேன் அப்படின்ட்டு? எனக்கு கவின் சார் தான் வந்து இன்ஸ்பிரேஷன். கவின் உள்ள போய் லவ் பண்ணாரு, அது மாதிரிலாம் நீங்களும் அப்படி நான் சொல்ல வரல. எனக்கு பிக் பாஸ்குள்ள போறது வந்து எனக்கு வந்து படத்துல வாய்ப்பு கிடைக்கணும், நான் சினிமால ஹீரோ ஆகணும், அந்த எண்ணத்தோட தான் நான் பிக் பாஸ்குள்ள போறேன். எனக்கு சினிமால எனக்கு ஃபேம் கிடைக்கணும், நான் சினிமால எப்படியாவது நான் நல்லபடியா ஒரு ஹீரோவா நான் ஆகணும் சினிமாலன்ற எண்ணத்தோட தான் நான் பிக் பாஸ்குள்ளேயே நான் போறேன்னு நான் சொன்னேன். எனக்கு வந்து சினிமால வாய்ப்பு கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தான் பிக் பாஸ்குள்ள போனதுனால. ஸோ அதனால நான் பிக் பாஸை வந்து போய் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நல்லபடியா யூஸ் பண்ணிப்பேன்றதை நான் சொல்றேன். என்னைக்காச்சும் நமக்கு இது செட் ஆகலையோ, எல்லாம் நம்மளை திட்டுறாங்களே அப்படின்ட்டு நீங்க இது ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கீங்களா? இல்ல, அப்படி நான் வந்து அந்த மாதிரி நான் நினைச்சதே கிடையாது. ஏன்னா வந்து நான் சினிமாவை நான் லவ் பண்றேன். நான் சினிமா வந்து இப்ப நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்ம சினிமாக்கு நம்ம உண்மையா இருந்தாலும் சினிமா நம்மளை கைவிடாது, நம்ம சினிமாவை கைவிடலன்னா சினிமா நம்மளை கைவிடாதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் சினிமாலே தான் எவ்வளவு நாளாலும் நான் சினிமா நான் விட மாட்டேன். நான் சினிமால நான் ஒரு ஆக்டரா நான் இருந்துட்டே தான் இருப்பேன்றதை நான் சொல்லிக்கிறேன். நிரஞ்சன் வந்து ஒரு மாஸ் படத்துல நடிக்கிறீங்க, ஒரு மார்க்ஸான ஆக்ஷன் படத்துல நடிக்கிறீங்க. நிரஞ்சனுக்கு வந்து யாரை வில்லனா போட்டா, நிரஞ்சனுக்கு ஈக்குவலா வில்லனா போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
எனக்கு நானே வில்லனா நடிச்சேன். நீங்களே வில்லனா? ஆமா, நான் அந்த கோட் படத்துல நடிச்சார்ல விஜய் சார், அவரே ஹீரோ, அவரே அந்த மாதிரி எனக்கு நானே அப்ப அதான் விஜய் சார் சொன்ன டைலாக் தான் எனக்கு மறுபடியும் ஞாபகம். காம்படேட் வித் யுவர் செல்ஃப், தட் வில் மேக் யூ பெட்டர். அந்த மாதிரி எனக்கு நான் தான் காம்படேட். நீங்களே வில்லனா வச்சு நானே ஹீரோ, டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணி நானே ஹீரோ நானே வில்லனா தான்.